அன்பார்ந்த சகோதரர்களே, மத்திய கிழக்கை பற்றி நாம் தொடர்ந்து பார்த்து வருகின்றோம். அதன் அடிப்படையில் ஒரு புத்தகம், அந்த புத்தகம் அதனுடைய வரலாற்றை சொல்லும், அதனுடைய பிரச்சனைகளை சொல்லும், அதனுடைய காரணிகளை சொல்லும். அப்படிப்பட்ட ஒரு புத்தகத்தை இன்று நான் பரிந்துரை செய்கின்றேன். 3 அபிரகாமிய மதங்களுக்கு புனிதமாக விட்டிருக்கக்கூடிய, அதே சமயம் இயேசு கிறிஸ்துவால் தன்னுடைய வாழ்நாளினுடைய பெரும்பகுதியை கழித்த இடம் என்று சொல்லப்படக்கூடிய, முகமது நபியினுடைய மிஹ்ராஜ் பயணத்தில் பங்காற்றிய இடம் என்று சொல்லப்படக்கூடிய, மூசா நபி அவர்களுடைய இறுதி கட்டத்தில் இதில் கண்டாவது தன்னுடைய உயிர் பிரிய வேண்டும் என்று ஆசைப்பட்ட ஒரு பகுதி அல்லது மஸ்ஜிதுல் அக்ஸா, அதை சுற்றிருக்கக்கூடிய பறக்கத்தான பகுதி. தீவிரவாதத்துக்கு எதிரான ஒரு போர் என்று சொல்லப்படக்கூடிய நிகழ்வுகள் ஏன் துவங்கப்பட்டன? அலாவுதீன் அய்யூபியாவுடைய அடக்கஸ்தலத்திற்கு மேல் தன்னுடைய காலை வைத்த ஆங்கில தளபதி அன்று சொன்ன வார்த்தை என்ன? கிலாபத்தை வீழ்த்தி இஸ்லாமிய நாடுகளை சிதறுண்ட ஆக்கிய பொழுது அவன் உறுதித்த வார்த்தை, ஓ சலாவுதீனே, நாங்கள் திரும்ப வந்து விட்டோம் என்று சொன்ன வார்த்தை. அதே போல ஆப்கானிஸ்தான் மீதான தாக்குதல், ஈராக்கினுடைய தாக்குதல், அந்த சமயத்தில் ஜார்ஜ் புஷ்னுடைய வார்த்தைகள் என்னவாக இருந்தது? மீண்டும் ஒரு சிலுவை யுத்தம் துவங்கிவிட்டன. அப்போ சிலுவை யுத்தம் என்பது அது நீட்சி பெறாமல், முடிவடையாமல் நீட்சி பெற்றுக் கொண்டே இருக்கின்றது. அது குறித்தான செய்திதான் தீவிரவாதத்துக்கு எதிரான ஒரு போர். புத்தகம் என்பது அந்த சிலுவை யுத்த வரலாற்றை பற்றி பேசும். அதனுடைய காரண ஆலயம், அதாவது மேற்கு சுவர் பற்றியாக நிகழ்வையும், அது ஏன் தங்களுடைய புனித இடங்களாக யூதர்கள் கருதுகின்றார்கள், கிறிஸ்தவர்கள் எதற்காக தங்களுடைய படைகளை திரட்டி கொண்டு போர் 2ஆம் அர்பனுடைய தூண்டுதலின் பேர் ஏன் வந்தால், அதனுடைய நீட்சி என்ன, தீவிரவாதத்துக்கு எதிரான போரின் அடிப்படையில் ஏன் அந்த பகுதியை குறிவைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை பற்றியான ஒரு விளக்கமான, ஒரு சுருக்கமான ஒரு செய்தியை இந்த புத்தகம் சொல்லும். அந்த புத்தகத்தினுடைய பெயர் தான் பலஸ்தீன வரலாறு. மாமகவுடைய தலைவர் பேராசிரியர் ஜவாஹிருல்லா அவர்கள் எழுதிய இந்த புத்தகம் இன்று நான் உங்களுக்கு பரிந்துரை செய்கிறேன். இந்த புத்தகத்தை வாசிக்கும் பொழுது நான் கூறிய அனைத்து பிரச்சனைகளையும் இந்த புத்தகம் தொட்டு செல்லும். அது வரலாற்றை நம்ம பகுதி நிகழ்ந்த காலத்திற்கு நம்மை இட்டு செல்லும். அதன் மூலமாக இன்று கிடைக்கக்கூடிய பிரச்சனைகளை நாம் ஓரளவு புரிந்து கொள்வதற்காக இந்த புத்தகம் மிகச்சிறந்த ஒரு ஆவணமாக இருக்கும் என்று கருதியதால் இன்றைய தினம் நான் உங்களுக்கு இந்த புத்தகத்தை பரிந்துரை செய்கிறேன். உள்ளடக்கி ஆதாரபூர்வமான தகவல்களை இந்த புத்தகம் பேசுகிறது.